முத்துவோட தலைமையில் எல்லாருமே குடும்பத்தோட மலேசியா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. மலேசியா போகிறத எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ட்டு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. மனோஜ் வந்து சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நமக்கு போக்குவரத்து செலவு மட்டும்தான் நம்மளுது. மற்ற செலவு எல்லாத்தையும் பார்லர் அம்மாவுடைய வீட்டில் உள்ளவங்களே பார்த்துக்குவாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் கார் கண்டிப்பாக இருக்கும். நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வீட்லேயும் தங்கிக்கலாம். அந்த கார்லேயே மலேசியாவை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜெயிலில் இருக்கிற ரோகிணியோட அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் பார்க்க மாட்டோமா? அதே போல் தான் இதுவும். ஜெயிலில் இருக்கும்போது நம்ம போய் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். என்ன பார்லருமா எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. அவள் நீங்கள் கேட்டாலாம் எதுவுமே பேச மாட்டான். அவள் எனக்குன்னா எது வேணாலும் செய்வா அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்காக தான் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. எதுவுமே சொல்லாமல் ரோஹிணி திருன்னு திருவிழாவில் காணா போன மாதிரி முழிச்சிட்ருக்காங்க.